திரும்பவும் கூட வந்து இணைந்து செயல்படணும்னு சொல்லியிருந்தாரு பன்னீர்செல்வம். அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கு? நானும் அவரும் அரசியல்ல இனி வருங்காலத்துல இணைந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து கூட்டணி இருக்கா சார்? பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி பற்றி உரிய நேரத்துல இருக்கிற மாதிரி நிறைய இடத்துல பேசுறாங்க. பாஜக நிறைய இடத்துல பேசுறாங்க. அமைச்சா என்னன்னு கூட நீங்க பதில் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. அது சொல்ல முடியாது. அதாவது ஒரு அரசியல் கட்சி மற்றொரு அரசியல் கட்சியோட கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது எந்த தவறும் இல்லை. பட் எங்களுடைய கூட்டணி பற்றிய அறிவிப்பை உரிய நேரத்துல நான் அறிவிப்பேன். இதுக்கு முன்னாடி கடுமையா விமர்சிச்சீங்க. 2018-19 கடுமையா விமர்சிச்சீங்க. அவங்க கூட கூட்டணி வைக்கவே மாட்டோம்னு சொன்னீங்க. அது தற்கொலைக்கு சமம். நோட்டா கூட போட்டி போடுற கட்சி பல்வேறு குற்றச்சாட்டு வச்சீங்க. இப்ப சுமூகமா சொல்றீங்க, தீர்மானமா இல்லன்னு. இல்ல அப்படி இல்ல. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக எந்த ஒரு கட்சி செயல்பட்டாலும் அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று உறுதியா சொல்லியிருந்தேன். காரணம், அப்பொழுது விவசாயிகளை, தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கின்ற திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் மத்திய அரசு திணிப்பதற்கான முயற்சிகள் செய்தார்கள். ஸ்டெர்லைட் ஆலையாக இருக்கட்டும், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும். இப்பொழுது அந்த நிலைப்பாட்டிலிருந்து மத்திய அரசாங்கம் மாறி இருப்பதால் நான் நீங்க சொல்ற மாதிரி கடுமையான எதிர்ப்பை காட்டவில்லை என்பதுதான். அதுதான் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்களை இங்கே திணிப்பதில்லை என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து வருவதாக தெரிகிறது. அதனால் நாங்களே எங்கள் கடமையை குறைஞ்சிருக்கோம். வெள்ள நிவாரண நிதி கேட்டு இதுக்கும் தரல, என்ன அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? வெள்ள நிவாரண நிதி தமிழ்நாட்டு அரசாங்கம் கேட்டிருக்கு. அதற்கான உரிய நிதியை மத்திய அரசாங்கம் தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய. ஒவ்வொரு முறையும் இந்த திருவள்ளூருக்கு காவி உடை என்பது சுத்தப்பட்டு அதுக்கு ஒரு சர்ச்சை எழுது. இன்னும் முறை ஆளுநர் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்கணும்? ஆளுநர் தான் ஒரு ஆளுநர் போல் நடவடிக்கை இல்லாம அவர் ஒரு நடவடிக்கை ஆளுநர் பதவிக்கு இழுக்க ஏற்படுத்தியிருக்கிறதாக இருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகளை ஆளுநர் செய்வது தவறு. அவரை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் கோரிக்கை. தமிழ்நாடு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவீங்களா சார்? பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட என்ன இருக்கு சார்? நீங்க போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அதை பற்றி தான் நான் முடியும். இவர் காமெடி ஆக்டர் சந்தான பத்தி ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ அவர் இந்த கடவுள் மறுப்பு அப்படின்ற பத்தி ஒரு சீன் வச்சிருக்காங்க. அது சும்மா சர்ச்சை தெரியுமா சார்? தெரியல எனக்கு. என்ன சார் தெரியல. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.